Hi, hello, welcome to class 9th CBSE NCRT. Okay, ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் எல்லாம். அதில் நம்ம வரிசையாக ஹெரான்ஸ் ஃபார்முலாங்கிற லெசனை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் கொஸ்டின் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பழைய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இது புரியும். இன்ட்ரடக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப சின்ன வீடியோவாக தான் போட்டிருப்பேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஒரு சமயம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்தோம்னா இன்னும் நமக்கு கிளியராக புரியும். ஓகே, சரி. இப்போ கொஷின், the triangular sides of a flyover has been used for advertisements. The sides of the walls are 122 meter, 22 meter and 120 meter. Sides of the wall இதான். ஓகே, இதான் இந்த வால், ரைட்டா? இந்த வாலில் சைட்ஸ் எப்படி இருக்கு? 122 மீட்டர், 120 மீட்டர் அண்ட் 22 மீட்டர் இப்படி இருக்கு. சரியா? ரைட். அடுத்து, the advertisement yield earning of rupees 5000 per meter square per year. ஒரு வருஷத்துக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ரெண்ட் எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு? 5000 rupees. a company, ஏதோ ஒரு கம்பெனி hired one of its wall, ரெண்டு வால்ஸ் இருக்குல்ல, இங்கிட்டும் அங்கிட்டும். ஸோ அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வால்வை மட்டும் அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. எது? இந்த வால். சரியா? ரைட். ஒன் ஆஃப் இட்ஸ் வால்ஸ் ஃபார் 3 months, 3 மாதம் தான். ஒரு வருஷத்துக்கு தான் அமௌண்ட் கொடுத்துருக்கு, ஆனால் பர் இயர். ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வருஷத்துக்கு தேவையில்லை. எத்தனை மாதம்? 3 மாதத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹவு மச் இஸ் த ரெண்ட் டிட் தே பே? ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் ஆடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே கொஞ்சம் படிச்சிருப்போம். ஹவு மச் இஸ் த காஸ்ட், ஹவு மச் இஸ் த ஏரியா, அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். Right, first given sides நம்ம எடுத்துப்போமா? let a equal to ஃபர்ஸ்ட் சைடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு சைடு என்னது? இந்த 122 மீட்டர் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறேன்? கிவன்ல ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 122 மீட்டர். கமா b ஈக்குவல் டு என்னது? 120 மீட்டர் அண்ட் C equal to 22 மீட்டர். C ஓட வேல்யூ என்னது? 22 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். B the sides of the triangle. B the sides of the triangle. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் என்னது? இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல அவன் கொடுத்துருக்கான். rupees 5000 per meter square per year, ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5000 ரூபா. டியூரேஷன் எவ்வளோ? 1 இயருக்கு. ஓகே, சரி. இப்போ டு ஃபைண்ட் எங்கிட்ட எழுதுறேன். டு ஃபைண்ட் என்னது? cost of advertisement for 3 months in one wall. ஒரு வால்ல காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் 3 months எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த வால்ல மொத்தம் எவ்வளோ ஏரியா ஆக்குபைட் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏரியா பொறுத்து தான் என்னது ரெண்ட் கொடுக்க முடியும். எவ்வளோ ஏரியா யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ரெண்ட். அப்போ இந்த ஒரு வால்ல மொத்தம் எவ்வளோ ஏரியா ஆக்குபைடோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலி என்னது? ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் என்னது? இந்த கொடுத்துருக்குது. 122 மீட்டர், 120 மீட்டர், 22 மீட்டர். சரியா? இந்த இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஏரியாவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? பை ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம அதை போட போகிறோம். சொல்யூஷன். பை ஹெரான்ஸ் ஃபார்முலா
ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. ஓகே, இதுதான் ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ங்கிறதுக்கு என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ. ரைட்டா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ. ஏ வேல்யூ நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம் 122 பிளஸ் பி வேல்யூ நான் என்ன அசைன் பண்ணியிருக்கேன் 120 பிளஸ் சி வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கேன் 22 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ செமி பெரிமீட்டருங்கிறது இதுதானே வேல்யூ. ரைட், இப்போ 122வையும் 120 ஆட் பண்ண எவ்வளோ 100, 100ஐயும் ஆட் பண்ணால் 200, 20, 20, 240, அப்புறம் ஒரு 260, 264. ஓகே, ஆட் பண்ண எவ்வளோ வருது 264 பை 2 வேல்யூ என்னது 132. 2 1s ஆர், இது 2 1s ஆர், இது 2 3s ஆர், இது 2 2s ஆர். ஆன்சர் என்னது 132. அப்போ S is equal to என்னது 132 மீட்டர். எஸ்ஸோட வேல்யூ என்னது 132 மீட்டர் செமி பெரிமீட்டரோடது. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஸ் மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அது அடுத்து தேவையில்ல, எஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்னது எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி ஃபார்முலால போடுறதுக்கு எனக்கு தேவை எஸ் மைனஸ் ஏ, அடுத்து எஸ் மைனஸ் பி, அடுத்து எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 132. ஸோ அப்போ 132, 132, 132 மைனஸ் ஏவோட வேல்யூ என்னது இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்ல எடுத்தது தான் 132 மைனஸ் 122. அடுத்து பியோட வேல்யூ 120, அடுத்து சியோட வேல்யூ 22. ரைட், அப்போ எஸ் மைனஸ் ஏ என்ன கிடைக்குது எனக்கு 132 மைனஸ் 122 எவ்வளோ 10. ஓகே, அடுத்து எஸ் மைனஸ் பி என்ன கிடைக்குது 132ல இருந்து 120 சப்ராக்ட் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் 12. சரியா, அடுத்து எஸ் மைனஸ் சி 132ல இருந்து 22 சப்ராக்ட் பண்ணா எவ்வளோ 110. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நான் ஃபார்முலால போடுறதுக்கு எல்லாமே ரெடி, எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண வேண்டியதா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரைட், இப்போ ஃபார்முலா என்னது இம்ப்ளைஸ் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் s ஓட வேல்யூ என்னது 132 into s minus a ஓட வேல்யூ என்னது இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10 into s minus b ஓட வேல்யூ என்னது 12 into s minus c ஓட வேல்யூ என்னது 110. ரைட், இதுதான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, சரி, இதுக்கு அடுத்து ரூட் ஆஃப் இந்த 10 இருக்கா, இங்க 110 இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த 110 நம்ம இப்படி எழுதுவோம் 132 into 10 into 12 into இந்த 110 நம்ம எப்படி எழுதலாம் 110 ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரூட் எடுக்க தெரியும், இருந்தாலும் நான் வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு சொல்லித்தரேன் இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்ஸுக்கு. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் இன் டீட்டெயில் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் போடுறப்ப பெரிய பெரிய மெத்தட்ஸ் போடுறப்ப ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ தட். ஓகே, சரி, இப்போ இந்த 110 எப்படி எழுதிக்கலாம் 11 into 10 அப்படிங்கிறத நான் எழுதலாம். கரெக்டு தானே 11 into 10. சரி, ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக அந்த 110 பதிலாக என்ன எழுதுறேன் 11 into 10. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த 132 இங்க என்ன இருக்கு 132, 132 எப்படி எழுதலாம் 12 into 11. ஓகே, 12 times 11 பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 132 ஆன்சர் கிடைக்கும். அப்போ அந்த 132க்கு பதிலாக என்னது 12 into 11. பாக்கி இருக்கிறது எல்லாமே அப்படியே எழுதுங்க. இந்த 10 எப்படி எழுதிக்கலாம் 10 கூட அப்படியே இருக்கட்டும், நோ இஷ்யூஸ், ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒரு 10 இருக்கு. இன்டூ 12 இன்டூ 11 இன்டூ 10. இப்போ இங்க இருக்கிற ஒரு 12க்கும் இங்க இருக்கிற ஒரு 12க்கும் என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே ஒரு 12 வரும். அடுத்து இங்க இந்த 11க்கும் இந்த 11க்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே என்ன ஆகும் ஒரு 11 வரும். இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி. இந்த ஒரு 10க்கும் இங்க இருக்கிற ஒரு 10, இந்த ரெண்டு 10க்கு என்ன ஆகும்
ஒரு 10 வெளியே வரும். அப்போ டோட்டல் ஸ்கொயர் ரூட் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன வரும்? வாட் இஸ் 11 into 10? 11 into 10 என்னன்னு எழுதிக்கலாம்? 110. ஓகே சரி. அப்போ இப்போ நான் வாட் இஸ் 12 into 1110? 12 into 1110 ஓட வேல்யூ என்னது? 1320 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஏரியா என்னது? 1320 மீட்டர் ஸ்கொயர். சரி, நான் அப்போ என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் முதல்ல எவ்வளோ அளவில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் 1320 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ? ஏரியா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் 1320 மீட்டர் ஸ்கொயர். ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 1 இயருக்கு எவ்வளோ? ருபீஸ் 5000. இது எப்படி நான் மாற்றி எழுதலாம்? 1 இயர் 12 monthsன்னு எழுதலாமா? ரைட். 1 இயர் 12 month எழுதினாலும் ரேட் எவ்வளோ? 5000 தான் இருக்க போகுது. இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு வேணும். 12 monthsக்கு எவ்வளோ? இவ்வளோ அமௌண்ட். அப்போ 1 monthக்கு வேணும்னா இதை டிவைட் பை 12 பண்ணால் இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1. அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவைட் பை 12 பண்ணால ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும்? டிவைட் பை 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 monthக்கு ருபீஸ் 5000 டிவைடட் பை 12. ஆக்சுவலி நான் இது எத்தனை மந்த்துக்கு நான் ஹையர் பண்ணுறேன் இந்த வால்வை? கொஸ்டினில் பார்த்தோம்ல, கொஸ்டினில் நம்ம எத்தனை மந்த்துக்கு இதை ஹையர் பண்ணியிருக்கோம்? வாலை 3 monthsக்கு. ஓகே, ஸோ அப்போ 3 monthsக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இப்போ ரேட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். 1 monthக்கு இவ்வளோ. எனக்கு ஆக்சுவல் ரெக்வயர்ட் என்னது? 3 monthsக்கு. அப்போ 3 மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ வரும்? 1 monthக்கு இவ்வளோ ரேட்டுனா 3 மாதத்துக்கு என்னது? ருபீஸ் 5000 டிவைடட் பை 12 into 3. ஸோ இதுதான் 3 மாதத்துக்கு ரேட். சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்னது? இது 3 1s ஆர், இது 3 4s ஆர். அப்போ ஆன்சர் 3 மாதத்துக்கு எவ்வளோ? ருபீஸ் 5000 டிவைடட் பை 4. இதுதான் 3 monthsக்கு பர் மீட்டர் ஸ்கொயருக்கு இருக்கிற ரேட். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோ ரேட். நம்ம ஆக்சுவலி எவ்வளோ மீட்டர் ஸ்கொயரில் நம்ம அட்வைஸ்மெண்ட் பண்ண போகிறோம்? 1320 மீட்டர் ஸ்கொயரில் பண்ண போகிறோம். அப்போ இப்போ தான் ஆக்சுவல் கொஸ்டினுக்கு வரும். Therefore, the cost of advertisement is எவ்வளோ? 3 மாதத்துக்கு ருபீஸ் 5000 டிவைடட் பை 4 இன்டூ எவ்வளோ ஏரியாவுக்கு நான் பண்ண போகிறேன்? 1320 மீட்டருக்கு பண்ண போகிறேன், மீட்டர் ஸ்கொயருக்கு. ஸோ அப்போ 1320. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம அடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இது போகுமான்னு பாருங்கள். போகும். 4 1s ஆர், இது எவ்வளோ? 4 3s ஆர், பேலன்ஸ் 1, 12 வருமா? அப்போ அகைன் எத்தனை டைம்ஸ்? 3s ஆர், பாக்கி எவ்வளோ? 0. அப்போ ஆன்சர் என்னது? ருபீஸ் 5000 இன்டூ 330. ஸோ எத்தனை 0 இருக்கு? இங்கே 3, இங்கே 1. ஸோ அப்போ 4 0 போட்டுக்கிறேன். 1 2 3 4. 5 into 3 எவ்வளோ? 15, பாக்கி 1. அகெயின் 5 into 3 15 ப்ளஸ் 1 என்னது? 16. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 16,50,000. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? ஆன்சரு 16,50,000. அப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? இப்போ therefore the cost of advertisement is rupees 16,50,000. ஸோ இந்த சமம் வந்து கொஞ்சம் இன் டீட்டெயிலாக நான் ஃபுல்லாக புரிகிற மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும். ஆனால் சம்மில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி எல்லாத்தையும் நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஒரு வீடியோவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ
நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஃப்ரம் ட்ரிச்சிலேருந்து இருக்கீங்க அப்படின்னாலும் யூ கேன் காண்டாக்ட் த்ரூ மெயில் ஐடி. ஓகே, ஸோ மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸும் ரெகுலராக நம்ம 9th to 12th நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். முக்கியமாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர்.